நம்ம எவ்வளவோ வெப் சீரிஸ் பார்த்துருந்தாலும் சில வெப் சீரிஸ் வந்து மனதுக்கு மிக நெருக்கமாக இருக்கும். அந்த சீரிஸ் பார்க்கும்போது ஒரு ஹப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு ஃபீலை கொடுத்ததா வந்து டெல்லி கிரைம். இது வந்து இதுவரை 2 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து 3வது சீசன். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிருக்கக்கூடிய இந்த 2 சீசன் என்ன, கடந்த 2 சீசன் எப்போ அப்படின்னு கொஞ்சம் பார்த்துடலாம். டெல்லி கிரைம் முதல் சீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்பயா கேங் ரேப்பை தான் வந்து அவங்க வந்து அடிப்படையாக வச்சு அந்த கதையை வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 2019 ரிலீஸ் ஆச்சு. நம்ம டிஐஜி வர்த்திகா சதுர்வேதியை வந்து நம்ம வந்து மனசுக்கு நெருக்கமாகவே பார்க்குற ஒரு ஃபீலை வந்து அந்த சீரிஸ் வந்து கொடுத்துச்சு. 2வது சீசன் 2022 ரிலீஸ் ஆச்சு. அது எதை அடிப்படையாக வச்சு அந்த கதையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சாடி பனியன் கேங் அப்படின்னு ஒரு கேங்கு டெல்லியில் வந்து நிறைய குற்ற செயலில் ஈடுபடும் போது அந்த கேங்கை வந்து இந்த வர்த்திகா சதுர்வேதி குரூப் வந்து எப்படி வந்து பிடிச்சாங்க அப்படின்றது தான் அந்த கதை. இப்போ 3வதாக ஒரு சீசன் வந்து இருக்கிறது. 3வது சீசன். இந்த 3வது சீசன் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டெல்லி கிரைம் 3வது சீசன் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரைட், டெல்லி கிரைம் 3வது சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சீசன் வந்து எதை அடிப்படையாக பேசுது அப்படின்னா, இந்தியாவினுடைய கிழக்கு மாநிலங்கள், அதாவது அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம், இங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஏழை பெண் குழந்தைகளை வேலைக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்கள வெளிநாடுக்கு கடத்தி விற்கக்கூடிய ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங்கை வந்து இந்த சீசன் வந்து அடிப்படையாக கொண்டு திரைக்கதை அமைக்கப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதான் கதை ஆக்சுவலி. இதில் வந்து வழக்கமாக அந்த வர்த்திகா சதுர்வேதி கேரக்டர் பண்ண ஷெஃபாலி ஷா இதுலேயும் வந்து மிளறுகிறார். ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய முகபாவங்கள், மிக முக்கியமாக பெண் குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பும் அதை மனசில் ஏற்றிக்கிட்டு வெளிப்படுத்துறதுக்கான முகபாவங்கள், மிக முக்கியமாக அவங்களுக்கும் ஒரு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும்போது அவங்க எப்படி அதில் கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயமும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த சீசனில் வந்து இந்த 3 சீசன்லையுமே ரொம்ப சூப்பராக பண்ணுறவர் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் திலன். அவர் தான் வந்து நம்மளுக்கு பூபேந்தர் சிங் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். ரொம்ப சூப்பராக, அதாவது எள்ளுன்னா என்னன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப நல்லாவே அவரும் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ரசிகா தூஹல் அவங்க தான் வந்து நீதி சிங் ஏசிபியாக பண்ணியிருப்பாங்க. ஒரு தன்னுடைய சபார்டினேட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ஏன் அந்த பொண்ணை வந்து காணோம் அப்படின்னும் போது நேரடியாகவே களத்தில் இறங்கி விசாரிக்கிற இடமும் அந்த பொண்ணை காப்பாற்றுற இடமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே பெண்களாக உயர் பதவியில் இருக்கும்பொழுது பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை அவங்க எப்படி வந்து ரொம்ப அருகிலிருந்து அதை எப்படி உணர்வுபூர்வமாக அணுகிறாங்க. ஒரு ஆணுக்கு இல்லாத ஒரு விஷயம் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்தை இவங்க 3 பேருமே எப்படி அணுகிறாங்க அப்படின்றதும், அதில் பூபேந்தர் சிங் வந்து ஆட்மேன் அவுட்டாக இருந்தாலும் அவருக்கு அந்த பொறுப்புகளோடு நிற்கிற விஷயங்களும் சரி, இந்த வர்த்திகா சதுர்வேதியான குரூப் வந்து பண்ணுற விஷயங்களும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. முக்கியமாக இந்த 3வது சீசனில் அசர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூமா குரோஷி அவங்க தான் வந்து மீனா சௌதரின்ட்டு படி டிடி அப்படின்ற கேரக்டர், பெரியாக்கா அப்படின்ற கேரக்டர் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும், அவங்க பசங்களை வந்து அந்த பொம்பளை பசங்களை கன்வின்ஸ் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முதல் சீசனை வந்து ரிச்சி மேத்தா தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2வது சீசன் 3வது சீசனை வந்து தனுஜ் சோப்ரா தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த ஃபஸ்ட்டு சீசன் தான் வந்து வேறு அளவுக்கு இருந்தது. ஏன்னா அது வந்து அந்த தகவல்களை வந்து இந்தியா எங்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அதை பற்றின விஷயங்கள், அதற்கான விவாதங்கள்லாம் நிறையா பேசியிருக்குது. 2-3 வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கூட இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு இவங்க எவ்வளோ மெனக்கடுறாங்க, அதில் வந்து அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு இவங்களை வந்து துச்சமாக அதிகம், அதுவும் பெண் காவல் அதிகாரிகள் அப்படின்னும் போதே அவங்கள வந்து இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதையும் அது ரொம்ப நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த சீசன் வந்து ஏன் நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னா, உண்மையான போலீஸ்காரங்க இன்னமும் இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறதுனால தான் இன்னும் குற்ற செயல்கள் வந்து பெரிய அளவில் இல்லை. அதில் ஒரு கேரக்டர், அதாவது இந்த மீனா கேரக்டர் சொல்லும், நீ இதெல்லாம் தடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்கும். நியாயம்தான், தடுக்க முடியாது. ஆனால் என்னால் முடிந்த ஒரு 10 பேரை தடுத்து காப்பாற்றினால எனக்கு என் போஸ்ட்டுக்கும் சரி என்னுடைய பொறுப்புக்கும் சரி அது பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி அந்த வர்த்திகா சதுர்வேதி பேசுகிற அந்த டயலாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3வது சீசன் வந்து மற்ற 2 சீசனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது. தமிழ் டப்பிங்லாம் கூட இருக்குது, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். பொம்பளை பசங்க அவங்கள எப்படிலாம் அவங்க வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறது சில பேருக்கு வந்து மனசஞ்சலங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்றத மனசில் வச்சுட்டு இதை பாருங்கள். சீசன் 3 வந்து என்னை பொறுத்தவரை ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பின்னணிகளை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.